ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 60வது அதிகாரம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 60வது அதிகாரம் 20வது வசனம். ஏசாயா 60:20. உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போம். உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போம். போன வாரம் 19வது வசனத்தை நாம் தியானித்தோம். இனி சூரியன் உனக்கு பகல்ல வெளிச்சமாய் இராமல், சந்திரன் தன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசியாமல், கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும் உன் தேவனே உனக்கு மகிமையுமாய் இருப்பார். கர்த்தர் உன்மேல உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல காணப்படும். சூரிய வெளிச்சத்துக்கு மேலான ஒரு வெளிச்சம் உங்களுக்கு உதிக்கும் என்று சொல்லி ஆண்டவருடைய வசனத்தை தியானித்தோம். அல்லேலூயா. சந்திரனுடைய வெளிச்சத்தை பார்க்கிலும் பிரகாசமான ஒரு வெளிச்சம் தேவனுடைய பிள்ளைகள் மேல உதிக்கும். அதுதான் கர்த்தருடைய வெளிச்சம், அதுதான் கர்த்தருடைய மகிமை, அதான் நித்திய வெளிச்சம். அந்த நித்திய வெளிச்சம் உங்கள் மேல, ஒவ்வொரு குடும்பத்தின் மேலையும் காணப்படும். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோமாக. அல்லேலூயா. இன்றைக்கு உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. 19வது வசனத்துல ஒரு சூரியனை அந்த சூரியனுக்கும் இந்த சூரியனுக்கும் வித்தியாசம் இருக்கு. 19வது வசனத்துக்கும் 20வது வசனத்திலே சொல்லப்படுகிற சூரியன் சந்திரன் வித்தியாசப்படுத்தி ஆண்டவர் காண்பிக்கிறார். 19வது வசனத்துல சூரியன் உனக்கு இனி பகல்ல என்ன இருக்காது, வெளிச்சம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டார். அது ஒரு சூரியனை குறித்து ஒரு ஆவிக்குரிய அர்த்தத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார். அதை நாம் தியானித்தோம். 20வது வசனத்துல உன் சூரியன் அப்படின்னு சொல்றாரு. உன் சூரியன், இன்னைக்கு மேல நாம பார்க்கிற சூரியனை குறித்து சொல்லல, உன்னுடைய சூரியன் உன்னுடைய சந்திரன் என்று ஆண்டவர் ஒரு காரியத்தை இங்க வெளிப்படுத்துகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதாவது உன் சூரியன் என்பது, உன் சந்திரன் என்பது உன் வாழ்க்கை. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. உன் வாழ்க்கை என்கிற சூரியன் அஸ்தமிப்பது இல்லை. எல்லாரும் சொல்லுவோம், என் வாழ்க்கை என்கிற சூரியன் அஸ்தமிப்பது இல்லை, என் வாழ்க்கை என்கிற சந்திரன் மறைவதும் இல்லை. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். வாழ்க்கை என்கிற சூரியன் அஸ்தமிப்பது இல்லை, வாழ்க்கை என்கிற சந்திரன் மறைவதும் இல்லை. சூரியனும் சந்திரனும் தான் நாட்களை என்ன செய்யுது, தீர்மானிக்குது. அப்படிதானே? பகல் இரவு. சூரியன் பகல், சந்திரன் இரவு. நாட்களை தீர்மானிக்கிறது. இந்த பகல் வருகிறதுனாலதான், இரவு வருகிறதுனாலதான் அநேக வேளைகளில் ஸ்தோத்திரம் உண்டாவதாக இந்த வாழ்க்கையில நமக்கு நிறைய துக்கங்கள் வருகிறது, நமக்கு நிறைய பிரச்சனைகள் வருகிறது. பிரச்சனை இல்லாத நாளே இல்லை. ஏன்னா சூரியன் வந்துச்சுன்னா என்ன வரும் சொல்லுங்க? பிரச்சனை வரும். சந்திரன் இரவு, சிலருக்கு இரவுல நிம்மதியா நல்லா தூங்குறாங்க. ஆனா சிலருக்கு சந்திரன் இரவு வந்தாலும் தூக்கமே இல்லை, பிரச்சனையாகவே இரவு கழிகிறது. வாழ்க்கையில இதுவரைக்கும் இருக்கிற காரியங்கள் மாறி உன் சூரியன் இனி அஸ்தமிப்பது இல்லை என்று சொன்னால், உன் சந்திரன் மறைவது இல்லை என்று சொன்னால், அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், இனி இந்த உலகத்துல நமக்கு இருக்கிறதான பிரச்சனைகள் மாறும். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். நம்முடைய துக்க நாட்கள் மாறும். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். உங்க துக்க நாட்களுக்கு ஒரு முடிவு வருகிறது. அதனால்தான் சொல்றாரு, உன் சூரியன் இனி அஸ்தமிப்பது இல்லை, உன் சந்திரன் மறைவது இல்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போ. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. துக்க நாட்கள் முடிந்து போம். அப்போ இந்த சூரியன் அஸ்தமிக்கிறது, அது அஸ்தமிக்காம இருக்கணும், சந்திரன் மறையாம இருக்கணும். அதுதான் ஆசீர்வாதம். அல்லேலூயா. சூரியன் என்று சொல்லும்போது வேதத்துல யோசேப்பு ஒரு சொப்பனத்தை கண்டார்.
அந்த சூரியனும் சந்திரனும் அவனை வணங்கினதை அந்த சொப்பனத்தை சொன்ன போது அவங்க அப்பா அதுக்கு அர்த்தம் சொன்னாரு. சூரியன்கிறது உன் அப்பா, சந்திரன்கிறது உன்னுடைய அம்மா. சூரியனும் சந்திரனும் உன் அப்பாவும் உன் அம்மாவும் உன்னை நாங்க என்ன செய்வோம், வணங்குவோமா அப்படின்னு யாக்கோபு யோசேப்பை பார்த்து கேட்டார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்க இருக்கிற குடும்ப தலைவர்கள் எல்லாரும் சூரியன்கள். எல்லாரும் சொல்லுங்க, இங்க இருக்கிற ஆண்கள் எல்லாரும் சூரியன்கள், இங்க இருக்கிற பெண்கள் எல்லாரும் சந்திரன்கள். ஹல்லேலூயா. சூரியன் அஸ்தமிப்பது இல்லை, சந்திரன் மறைவது இல்லை. ஆண்களும் பெண்களும், இங்க இருக்கிற குடும்ப தலைவர்களும் குடும்ப தலைவிகளும், உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாறும். சோதரர், உங்க வாழ்க்கை அஸ்தமிக்காது, உங்க வாழ்க்கை மறையாது, உங்கள் பிரகாசம் சோதரர் நித்திய பிரகாசமாக மாறும். அல்லேலூயா. அதைத்தான் ஆண்டவர் இந்த இடத்துல காண்பிக்கிறார். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உங்கள் ஆசீர்வாதம் நித்திய ஆசீர்வாதமாக மாறும். உங்கள் ஆசீர்வாதம் மகிழ்ச்சி நித்திய மகிழ்ச்சியாக மாறும். உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போகும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சூரியன் அஸ்தமிப்பது இல்லை, சந்திரன் மறைவது இல்லை. எரேமியாவின் புத்தகம் 15வது அதிகாரம் 9வது வசனத்துல ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். எரேமியா 15வது அதிகாரம் 9வது வசனம். இன்னும் பகலாய் இருக்கையில் அவளுடைய சூரியன், இது அவளுடைய சூரியன், அவளுடைய வாழ்க்கை, அவளுடைய வாழ்க்கை அஸ்தமித்தது. வெட்கமும் லெச்சையும் அடைந்தாள். அப்போ சூரியன் அஸ்தமிப்பது எதை காண்பிக்கிறது? வெட்கமும் லெச்சையும் அடைவதை காண்பிக்கிறது. சூரியன் அஸ்தமித்து சந்திரன் மறைவது என்பது வாழ்க்கையில அவமானம், வாழ்க்கையில அசிங்கம், வாழ்க்கையில லெச்சை, வாழ்க்கையில கவலை, வாழ்க்கையில துக்கம், வாழ்க்கையில இப்படிப்பட்ட காரியங்களை தான் சூரியனும் அஸ்தமிக்கிறதை காண்பிக்கிறார் ஆண்டவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவளுடைய சூரியன் அஸ்தமித்தது என்று சொன்னால் அவள் களைத்து போய்விட்டாள். அஸ்தமிக்கிறது என்பது வாழ்க்கையில களைப்பு, வாழ்க்கையில துக்கம், வாழ்க்கையில வேதனை, வாழ்க்கையில பிரச்சனை, ஸ்தோத்திரம் மூழ்கி போவது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தன் பிராணனை கூட விட்டுவிட்டால் உயிரே போற நிலைமை. இது அஸ்தமிக்கிறது. ஆனால் வேதம் சொல்கிறது, உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை. எல்லாரும் ஆமென் சொல்லுவாங்க. உன் சூரியன் இனி அஸ்தமிப்பது இல்லை. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? இனி உனக்கு அவமானம் இல்லை, இனி உனக்கு லட்சம் இல்லை, இனி நீ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக களைத்து போக மாட்டாய். இனி நீ ஸ்தோத்திரம் உண்டாவதாக ஆசீர்வாதமான ஒரு பிரகாசமான வெளிச்சத்துக்குள்ள நீ எப்போது இருப்பாய் என்றுதான் ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால்தான் இனி உன் சூரியன் அஸ்தமிப்பது இல்லை, உன் சந்திரன் நீ மறைவதும் இல்லை. ஸ்தோத்திரம். இன்னொரு வசனத்தை நாம் பார்க்கிறோம். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகாய் தீர்க்கதரிசன புத்தகம் இன்னொரு வசனத்தை நான் இந்த விளக்கத்தை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். மீகா தீர்க்கதரிசன புத்தகம் 3வது அதிகாரம் 6வது வசனம். மீகா 3வது அதிகாரம் 6வது வசனம். தரிசனம் காணக்கூடாத ராத்திரியும் குறி சொல்லக்கூடாத அந்தகாரமும் உங்களுக்கு வரும். தீர்க்கதரிசிகளின் மேல் சூரியன் அஸ்தமித்தது. தீர்க்கதரிசிகள் மேல சூரியன் அஸ்தமித்தது, அவர்கள் மேல் பகல் காரிருளாக போகும் அப்படின்னு தீர்க்கதரிசனம் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படின்னா என்ன? சூரியன் அஸ்தமிக்கிறதுனா என்ன? என்ன நடக்கும்? தரிசனம் வராது. சூரியன் அஸ்தமித்தது என்றால் பகல் காரிருளாக மாறிவிடும். பகல் காரிருளாக, பகல் காரிருளாக, வெளிச்சம் இல்லாத ஒரு நாளாக மாறிவிடும். அப்ப சூரியன் அஸ்தமிப்பதில்லை என்றால் எப்போது நம்முடைய வாழ்க்கையில வெளிச்சம் இருக்கும். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. சூரியன் அஸ்தமிப்பதில்லை என்றால், சந்திரன் மறைவதில்லை என்றால் எப்போதும் தரிசனம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சூரியன் அஸ்தமிப்பதில்லை, சந்திரன் மறைவதில்லை என்றால் நம்முடைய வாழ்க்கையில காரியங்கள் மாறி போகும். ஹல்லேலூயா. அப்போ
சூரியனும் அஸ்தமிப்பதில்லை, சந்திரனும் மறைவதில்லைன்னா என்ன அர்த்தம்? சூரியன் அஸ்தமித்த பிறகுதான் என்ன வருது? இரவு வருகிறது. அப்ப சூரியன் அஸ்தமிக்காட்டா என்ன வராது? அந்தகாரம், இருள் வராது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். சந்திரன் மறைந்து இருப்பதில்லை என்றால் ஸ்தோத்திரம். அப்ப என்ன நடக்கும்? வெளிச்சமாக வேண்டாம் இருக்கும். பகலும் இரவும் வெளிச்சம். கைகளை உயர்த்தாம சொல்றோம். பகலும் இரவும் சந்தோஷம், பகலும் இரவும் ஆசீர்வாதம், பகலும் இரவும் துக்கம் இல்லாத வாழ்வை கர்த்தர் நமக்கு கொடுக்க போகிறார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்வோம். அல்லேலூயா. பகலிலும் இரவிலும் உங்கள் குடும்ப வாழ்க்கையில் துக்க நாட்கள் முடிந்து போகும். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பகலிலும் இரவிலும் உங்கள் குடும்ப வாழ்வில் ஸ்தோத்திரம். குடும்ப தலைவருக்கானாலும் குடும்ப தலைவிக்கானாலும் ஸ்தோத்திரம் எப்பொழுதும் வெளிச்சம் பிரகாசம் இருக்கும். கர்த்தர் நித்திய வெளிச்சமாக இருப்பார். அவருடைய மகிமை உங்கள் மேல காணப்படும். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற துக்க நாட்களுக்கு ஒரு முடிவு வருகிறது. ஹல்லேலூயா. அதைத்தான் ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார். வாழ்க்கையில மனிதனுக்கு பகலும் இரவும் துக்க நாட்கள் வந்து கொண்டிருக்கிறது. இந்த சூரியன் மறையாமல் அஸ்தமிக்காமல் இந்த சந்திரன் மறையாமல் இருக்குமானால் உங்களுடைய துக்க நாட்கள் மாறிவிடுகிறது என்பதை தான் ஆண்டவர் இந்த இடத்துல உருவகப்படுத்தி சொன்னார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. உங்கள் குடும்பம், உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாறும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 72வது சங்கீதம் 72வது சங்கீதம் 7வது வசனம். 72வது சங்கீதம் 7வது வசனம். அவருடைய நாட்களில் நீதிமான் செழிப்பான், சந்திரன் உள்ள வரைக்கும் மிகுந்த சமாதானம் இருக்கும். சந்திரன் மறைவதில்லை என்றால் என்ன இருக்கும்? மிகுந்த சமாதானம் இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். செழிப்பு இருக்கும். துக்க நாட்கள் முடிஞ்சு போகும். செழிப்பை ஆண்டவர் தருவார். சூரியன் அஸ்தமிப்பதில்லை, உன் சந்திரன் மறைவதில்லை என்றால் செழிப்பை ஆண்டவர் தந்து ஸ்தோத்திர சமாதானத்தோடு கர்த்தர் வாழ செய்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதே போல 17வது வசனத்தில் நாம் வாசிக்கும் போது அவருடைய நாமம் என்றென்றைக்கும் இருக்கும். சூரியன் உள்ள மட்டும், அதாவது சூரியன் மறையாது, சூரியன் அஸ்தமிக்காது. அந்த சூரியன் உள்ள மட்டும் அவருடைய நாமம் சந்தான பரம்பரையாய் நிலைக்கும். மனுஷர் அவருக்குள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். சூரியன் அஸ்தமிப்பதில்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை என்றால் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளை இந்த நாளில், இந்த 6வது மாதத்தில் இந்த முதல் நாளிலே ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். ஆமென். மிகுந்த ஆசீர்வாதத்துக்குள்ள செழிப்புக்குள்ள ஆண்டவர் நம்மை கொண்டு போவார். ஸ்தோத்திரம். எனவே துக்க நாட்கள் முடியும். சமாதானம் வருகிறதுனால துக்க நாட்கள் மாறும். ஸ்தோத்திரம். அந்தகாரம் மாறும். வெளிச்சம் வருகிற இடத்துல அந்தகாரம் இருக்காது. கர்த்தர் உங்களுக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார். உங்கள் சூரியன் மறைந்து அஸ்தமிக்காமல், உங்கள் சந்திரன் மறையாமல் எப்பொழுதும் உங்கள் வாழ்க்கை பிரகாசமாகவே, வெளிச்சமாகவே, ஆசீர்வாதமாகவே, சமாதானமாகவே, சந்தோஷமாகவே ஆண்டவர் வாழ கர்த்தர் கிருபை செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. உன் சூரியன் இனி அஸ்தமிப்பது இல்லை, உன் சந்திரன் இனி மறைவதும் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சில மனிதர்களுடைய வாழ்க்கையில் ஸ்தோத்திரம் ஆண்டவர் செய்த காரியத்தை நான் காண்பிக்க விரும்புகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 38வது அதிகாரம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 38வது அதிகாரம் 8வது வசனம். 38வது அதிகாரம் 8வது வசனம். தாம் சொன்ன இந்த வார்த்தையின்படி கர்த்தர் செய்வார் என்பதற்கு இது கர்த்தரால் உனக்கு அடையாளமாக இருக்கும் என்று சொல் என்றார். அப்படியே கடிகாரத்தில் இறங்கியிருந்த சூரிய சாயை 10 பாகை திரும்பிற்று. கவனிங்க. சூரியன் அஸ்தமிப்பதில்லை, சந்திரன் மறைவதில்லை. அந்த நாட்கள்ல மணிக்கணக்கு சூரியனுடைய அந்த சாயை, அந்த நிழல், ஒரு பெரிய கடிகாரம் வச்சிருப்பாங்க. அந்த கடிகாரத்துல அந்த சூரியனுடைய அந்த சாயை, அந்த நிழல் அது பட்டு அதை வைத்து தான் என்ன செய்வாங்க? மணிக்கணக்க இன்னைக்கு ஓடுற மாதிரி டைம் பீஸ்லாம் கிடையாது.
சூரியனை வைத்து தான் அதை கணிப்பாங்க, அந்த நிழலை வச்சு. இப்போ உங்களுக்கே தெரியும், எங்கெல்லாம் நாங்களாம் சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது கிராமத்தில் நாங்கள் அந்த அந்த தேரி காடு அப்படின்னு சொல்லுவாங்க, செம்மண் காடு பூமி. அப்போ நாங்கள் காடுகளுக்குள்ள போவோம் வேலைக்காக. அப்போ என்ன பண்ணுவோம்னா, எங்கள் நிழலை வச்சு தான் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, எங்கள் நிழல் நீண்டு இருக்கும். நீண்டு அப்புறம் சில மதியம் வந்துச்சுன்னா என்ன பண்ணோம், சூரியனும் நேரம் இருக்கும், எங்கள் நிழலை என்ன பண்ணோம் குறுகெல்லாம் மாறிடும், நேரம் எங்களுக்கு பக்கத்துல தான் இருக்கும். இதை பார்த்து தான் என்ன பண்ணுவாங்க அந்த நாட்களில், கடிகாரத்தை பார்க்காம என்ன பண்ணுவாங்க, சரியா மணிப்போம் 12 சரியா மணிப்போம் 1 மணிப்பாங்க. இப்போ எத்தனை மணி, 2 மணிப்பாங்க. அந்த நிழலை வச்சு சாயை வைத்து, நம்முடைய நிழல் சாயை வைத்து என்ன செய்வாங்க, மணிக்கணக்க கணிப்பாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ எசேக்கியா ராஜா வியாதிப்பட்டார். எசேக்கியா ராஜா தீராத வியாதி, படுக்கையில் இருக்கிறார். உண்மையான ஒரு மனிதன் தான், நல்ல மனிதன், ஆண்டவருக்கு உத்தமமாய் வாழ்ந்த மனிதன், நேர்மையாய் வாழ்ந்த ஒரு ராஜா. எல்லாருக்கும் வியாதி வரும், வியாதி வராதது யாரும் கிடையாது. எவ்வளவு உண்மையா, எவ்வளவு நேர்மையா, எவ்வளவுதான் இருந்தாலும் சில நேரங்கள் என்ன வருது, வியாதி. ஏன்னா மனுஷன், இந்த சரீரம் பலவீனம் உள்ளது. இந்த சரீரத்துல நாம வாழ்றோம். இந்த இயற்கை சூழ்நிலைகள் நமக்கு சாதகமா இல்லை, அப்படிதானே? நம்ம ரொம்ப மருந்தை தான் சாப்பிட்டு இருக்கிறோம், பொல்யூஷன். நம்ம சரீரத்துல வியாதி வருது. அன்னைக்கு ராஜா ஆண்டவருடைய பிள்ளையா தான் இருந்தார். வியாதி வந்துருச்சு. படுத்த படுக்கையில அவர் ஆண்டவருக்கு சொல்லிட்டாரு, நீ சாக போகிற, சாக முன்னாடி ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, நீ என்ன செய்ய போகிற, செத்து போக, எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கோ அப்படின்ட்டார். ஆனா இந்த எசேக்கியா ராஜா தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தை, நீ எல்லாம் ரெடி பண்ண அப்படின்னாரு. ஆனா எசேக்கியா ராஜாவுக்கு சாகிறதுக்கு விருப்பம் இல்லை. ஆண்டவரே, எனக்கு எப்படியாவது ஆயுசுனால என்ன செய்யணும், கூட்டணும், ஆயுசுனால கூட்டணும். நான் இந்த வியாதியின் துக்கத்தோட சாகக்கூடாது, என் சூரியன் அஸ்தமிச்சு போயிடக்கூடாது, என் வாழ்க்கை என்கிற சூரியன் அஸ்தமித்து போகக்கூடாது. நீ சொல்றீரு, நீ உனக்கு முடிவு வந்துச்சு, நீ மறிக்க போகிறாய் அப்படின்னு ஆண்டவரே சொல்லிட்டாரு, உண்மைதான். ஆனா என் சூரியன் என்ன செய்யக்கூடாது, அஸ்தமிக்க கூடாது. எனக்கு இன்னும் ஒரு வாழ்வு தரணும், இன்னும் என் வாழ்வுல நான் வாழணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவரிடத்துல அவர் ஜெபம் பண்ணார், அழுதாரு. சோத்திரம் திரும்பி சோர் பக்கமா திரும்பி ஆண்டவரை நோக்கி அழுது, நான் இப்படி உமக்காக வாழ்ந்தேனே ஆண்டவரே, உண்மையாய் மன நேர்மையாய் உத்தமமாய் உமக்காக நான் வாழ்ந்தேனே ஆண்டவரே, என் சூரியன் நீ அஸ்தமிச்சிருமே, நான் செத்தா என் வாழ்க்கை முடிஞ்சிடும், என் சூரியன் முடிஞ்சிடும். அதனால எனக்கு இன்னும் கூட்டி தரணும். என் சூரியன் அஸ்தமித்துனா சந்திரன் அஸ்தமித்து மறைஞ்சு போயிடும். சூரியன் மறைஞ்சதுன்னா சந்திரன் என்ன பண்ணிடும், மறைஞ்சு போயிடும். அதனால எனக்கு ஒரு வாழ்க்கையை தாரும் அப்படின்னு சொல்லி ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ணார். அப்போ மறுபடியும் அதே தீர்க்கதரிசி ஏசாயா தீர்க்கதரிசி ஆண்டவர் மறுபடியும் அனுப்புனார் இந்த எசேக்கியா ராஜாவிடத்துல. என் பிள்ளை ஜெபம் பண்றான், என் பிள்ளை இன்னும் ஆயுசை கூட்டி கேட்கிறான், அதனால இந்த வியாதியிலிருந்து சுகம் வேணும்னு கேட்கிறான். ஏசாயா தீர்க்கதரிசி வந்து அடையாளத்தை சொல்றாரு, ஆண்டவர் உனக்கு ஆயுசு நாளை என்ன செய்ய போறாரு, கூட்டி கொடுக்கிறாரு. இப்ப சூரியனுடைய, இப்ப கவனிங்க, இப்ப முள்ளு இப்படி நிக்குது, இந்த முள்ளு கடிகாரம் இப்படி நிக்குது, சூரிய அந்த அந்த பாகை இப்போ முன்னிட்டு போகணுமா பின்னிட்டு போகணுமா அப்படின்னு கேட்கிறாரு. அதாவது முன்னிட்டு போயிடும், ஏன்னா கண்டினியூவா அதை என்ன செய்ய போகுது, முன்னிட்டு தான் போகுது, அப்படிதானே? மதியம் 12 மணிக்கு எத்தனை மணிக்கு தான் போகும், 1 மணிக்கு தான் போகும், 2 மணிக்கு தான் போகும், 3 மணிக்கு தான் போகும், பின்னிட்டு போச்சுன்னா. ஆனா முன்னிட்டு போச்சுன்னா இப்போ அதை என்ன பண்ணணும், பின்னிட்டு போகணும். 12 மணில நிக்கிற அந்த முள்ளு எங்க போகணும், முன்னிட்டு போகணும், பின்னிட்டு போகணும். பின்னிட்டு போனா எப்படி போகணும், அந்த பக்கமாவே போகணும். எங்க போகும், மறுபடியும் காலை 9 மணி 6 மணிக்கு போகும். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. எப்படி சொல்லுங்க, இப்ப சொல்லுங்க. சூரியனுடைய பாகை
இங்க என்ன பண்ணுது? சூரியனுடைய பாதை மத்தியானத்துல இருக்குது. இப்ப எங்க போகுது? பின்னிட்டு சூரிய கடிகாரம் பின்னிட்டு திரும்புது. பின்னிட்டு திரும்புதுன்னா என்ன அர்த்தம்? பின்னிட்டு திரும்புதுன்னா என்ன அர்த்தம்? அந்த சூரியன் எப்ப உதிச்ச மாதிரி மறுபடி வருது. கைகளை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துவோம். ஏன்னா சூரிய பாகை வந்த சாயல் வச்சுதானே மணிக்கணக்க கணிக்கிறாங்க. இப்ப அடையாளம் என்ன? ரிட்டர்ன் போனோம். சூரியனுடைய அந்த பாகை ரிட்டர்ன் போனோம். அப்படின்னா காலையில உதிக்கும் போது ஒரு 8 மணிக்கு அந்த பாகை அந்த நிழல் எப்படி இருக்கோ அந்த நிழலுக்கு மறுபடியும் வந்தாதான் இந்த சூரிய கடிகாரம் என்ன செய்யும்? மாறும். அங்க சூரியன் மாறினாதான் இங்க கடிகாரம் மாறும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு போகிற சூரியன் இப்ப பின்னிட்டு திரும்பி உதிக்கிறது நிலைமைக்கு மறுபடியும் வருது. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். சூரியனுடைய கடிகாரத்துல சூரியனையே மாற்றி, சூரியன் அந்த சாயையே அந்த நிழலையே மாற்றி அது உதிக்கிறத அங்க உதித்து வந்தது சோதரம் மறையப்போற நேரத்துல மறுபடியும் உதிக்க வச்சு ஒரு பகலையே ஆண்டவர் சோதரம் பின்னிட்டு திரும்ப வைத்தார். மறுபடியும் பகல் வந்தது. கைகளை தேவையில்லையா? எத்தனை மணி நேரம் கடந்து போறதோ அத்தனை மணி நேரம் மறுபடியும் வந்தது. அதுதான் உண்மை. அல்லேலூயா. சோதரம் இதான் உனக்கு அடையாளம் அப்படின்னு சொன்னாரு. அதே போல அடையாளத்தை பார்த்தான். சோதரம் கடந்து போன அத்தனை மணி நேரம் அத்தனை பகல் மறுபடியும் திரும்பி வந்தது. ஒரு நாள்ல பகல் 12 மணி நேரம் தான் இருக்கணும். ஆனால் சோதரம் உண்டாவதாக சூரிய சாயை அது பின்னிட்டு திரும்பினதுனால எத்தனை சாயை திரும்பினது? 10 பாகை திரும்பினது. அது மறுபடியும் ஒரு 10 மணி நேரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த பகல் எக்ஸ்ட்ரா 10 மணி நேரம் கிடைச்சது பகலுக்கு மாத்திரம். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோமாக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். பகலின் அடையாளத்துக்காக, பகலை காண்பிக்கிறதுக்காக உதிக்கிறது காலை, ஸ்தோத்திரம் நடுவானம் மத்தியானம், அப்புறம் மறைவது மாலை என்று கணக்கு பார்ப்பதற்காக, மணிக்கணக்கு நாட்கணக்கு வைப்பதற்காக உண்டாக்கின சூரியனையே அஸ்தமிக்காமல் மறுபடியும் திருப்புவார் என்றால் உன் வாழ்க்கையில் சூரியன் அஸ்தமிப்பது இல்லை. சொற்றம் வியாதி மாறும், துக்க நாட்கள் மாறும். அல்லேலூயா. ஆமென். இசைக்கியா ராஜாவுக்கு அந்த வியாதி மாறினது, அவருக்கு இருந்த படுக்கை மாறினது. சொற்றம் அவன் மேலும் 15 ஆண்டுகள் உயிரோட வாழ்ந்தார். 15 ஆண்டுகள் நான் உனக்கு கூட்டுவேன் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். 15 ஆண்டுகள் மறுபடியும் வியாதி நீங்கி சுகமாகி 15 ஆண்டுகள் வாழ்வதற்கு ஆண்டவர் எனக்கு கிருபை கொடுத்தார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை, உன் சந்திரன் இனி மறைவதில்லை. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? வியாதியை மாற்றுவார், வியாதி என்கிற துக்கத்தை மாற்றுவார். சொற்கள் துக்க நாட்கள் மாறும், துக்க நாட்கள் முடிந்து போகும். சொற்கள் சூரியன் மறைவதில்லை, சூரியன் அஸ்தமிப்பதில்லை. அப்படி என்றால் சுக வாழ்வு வரும். ஆமென் சொல்லுவோமா? எல்லாம் சந்தோஷமா கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? யாரோட வாழ்க்கையில ஒரு சுக வாழ்வு வரும், எனக்கு ஒரு சுக வாழ்வு வரும். ஆமென். வியாதிகள் மாறும், என் சூரியன் அஸ்தமிக்காது, என் வாழ்க்கை முடிஞ்சு போகாது. என் வாழ்க்கை மறுபடியும் உதிக்கும், மறுபடியும் துளிர்க்கும், மறுபடியும் நான் ஆசீர்வாதமாக வாழ்வேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எசேக்கியா ராஜாவின் வாழ்க்கையில் சூரியன் அஸ்தமிக்கல. இன்னும் 15 வருஷம் அஸ்தமிக்காமல் ஆண்டவர் வாழ்க்கையை கூட்டி கொடுத்தார். உங்கள் குடும்ப வாழ்வு கூடுதல் கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாய் மாற்றுவார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். இரண்டாவதாக யோசுவாவின் புத்தகம் 10வது அதிகாரம் 12-13 வசனங்கள். யோசுவா 10வது அதிகாரம் 12-13 வசனங்கள். பதிமூணாவது வசனத்துல அப்படியே சூரியன் அஸ்தமிக்க தீவிரிக்காமல் ஏறக்குறைய ஒரு பகல் முழுதும் நடுவானத்தில் நின்றது.
அல்லேலூயா. இது ஒரு 12 மணி நேரம் எக்ஸ்ட்ரா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அஸ்தமிக்க டிவி இல்லை, அப்படியே நடுப்பகலாவே இருந்தது. கையில உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. சொல்லுங்க, நடுப்பகலாவே இருந்தது. அது அஸ்தமிக்காம இரவுக்குள்ள போனாதானே, அஸ்தமிக்காதானே இரவு வரும். அது அஸ்தமிக்கவில்லை, அதனால இரவு வரவில்லை. அதனால என்ன நடந்தது? 5 எமோரியரின் ராஜாக்கள் இஸ்ரவேல் ஜனங்களை அழிக்க வேண்டும், கானானுக்குள்ள இவர்கள் முன்னேறி செல்லக்கூடாது, இவர்கள் செழிப்பின் ஆசீர்வாதத்தை அனுபவிக்க கூடாது, இந்த கானானை பிடிக்க கூடாது என்று அவர்கள் 5 ராஜாக்கள் ஒருமித்து யோசுவாவுக்கு விரோதமாக, இஸ்ரவேல் மக்களுக்கு விரோதமாக எழுந்து யுத்தம் பண்ண வந்தார்கள். அந்த பகல் முழுவதும் சூரியன் நடுவானத்தில் தரிப்பி நின்று அஸ்தமிக்காமல் இருந்தபடியினாலே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அந்த 5 ராஜாக்களையும் அந்த 5 ராஜாக்களுடைய அந்த தேசத்தை, அந்த இடங்களை தேவனுடைய பிள்ளைகள் பிடித்துக் கொண்டார்கள். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் அவர்களுக்கு உதவி செய்தார். தேவனுடைய பிள்ளைகளை, உங்கள் சூரியன் அஸ்தமிப்பதில்லை என்றால் என்ன அர்த்தம்? உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் இனி மறைவதும் இல்லை. உங்களுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வெற்றியை கர்த்தர் உங்களுக்கு கிடைக்க பண்ணுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எதிரியை கர்த்தர் தாழ்த்துவார், எதிரியை முறியடிப்பார். தேவ பிள்ளைகளுக்கு ஜெயம் வரணும்னா சூரியன் மறையாம, ஆண்டவர் அஸ்தமிக்காம சூரியனை இன்னும் எக்ஸ்ட்ரா 12 மணி நேரம் ஸ்தோத்திரம் உண்டாவதாக வானத்திலேயே பகலாக்குவார். ஹல்லேலூயா. இரவு வராமல் இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு பகல் கூடும். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஒரு பகல் போதாது என்றால் இன்னொரு பகலை ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுடைய வெற்றிக்காக வைத்திருக்கிறார். தேவனுடைய ஜனங்களே, உங்கள் சூரியன் அஸ்தமிப்பது இல்லை. உங்களுக்கு நீங்கள் வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை தருகிறார். உங்கள் குடும்ப வாழ்வு ஜெயமாக மாறும், படிக்கிற வாழ்வு ஜெயமாக மாறும். சோதர கர்த்தர் ஜெயம். துக்க நாட்கள் முடியும், தோல்வி என்பது இல்லை. கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுவோம். தோல்வி என்றால் துக்கம், ஜெயம் என்றால் சந்தோஷம். துக்க நாட்கள் முடிந்து போகும். உங்கள் தோல்வியை கண்ட நாட்கள் முடிந்து ஒரு ஜெயத்துக்குள் ஆண்டவர் உங்களை கொண்டு வருவார். உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் இனி மறைவதும் இல்லை. கர்த்தர் உனக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். ஹல்லேலூயா. யோபு துக்க நாட்கள் வந்துச்சு, எல்லாம் அஸ்தமித்து போன நிலைமை. ஆனா ஆண்டவர் அவனை நோக்கி பார்த்தார். ஆண்டோட வெளிச்சம் அவன் மேல வந்தது. கர்த்தர் அவன் மேல உதித்தார். அவருடைய மகிமை அவன் மேல காணப்பட்டது. ரெண்டத்தனை ஆசீர்வதித்தார். துக்க நாட்கள் முடிந்து போய்விட்டது. எங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. எத்தனை வேதனை, எத்தனை துன்பம், எத்தனை கஷ்டம், கண்ணீர், பாடு, வியாதி, மரணம், எத்தனையோ சூழ்நிலைகளுக்குள்ள யோபு போனார். கர்த்தர் அவருடைய துக்க நாட்களுக்கு ஒரு முடிவை உண்டு பண்ணினார். மிகவும் சந்தோஷமான நாட்களாக கர்த்தர் அவருடைய பின் நிலைமை ஆசீர்வாதமாக்கினார். உங்கள் பின் நிலைமை ஆசீர்வாதமாக மாறும். முன் நிலைமையில் இருக்கிற துக்கம் மாறி ஆசீர்வாதமாக பின் நிலைமை மாறும். எங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த நாளுக்கு, இந்த 6வது மாதத்துல, இந்த முதல் ஞாயிறுல இந்த வாக்குத்தத்தத்தை உங்கள் வாழ்க்கையில உரிமை பாராட்டுங்கள். ஆண்டவரே, துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று சொன்னேன். கர்த்தர் உனக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார் என்று சொன்னேன். உன் சூரியன் அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை என்று சொன்னேன். எங்க வீட்டுக்காரருடைய சூரியன் என்னுடைய வாழ்க்கை அஸ்தமிக்கக்கூடாது, என் சந்திரன் நான் மறையக்கூடாது. இந்த உலகத்துல ஒரு வெளிச்சத்தோட, உங்க வெளிச்சத்துல நான் ஆசீர்வாதமா வாழணும்னு சொல்லி ஆண்டவரிடத்துல என் பிள்ளைகள் சோதரம், என் குடும்பம் ஆசீர்வாதமா வாழணும்னு சொல்லி ஆண்டவரிடத்துல இந்த வாக்குத்தத்தத்தை நாம் உரிமை பாராட்டுவோம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென்.